பரவுவதற்கு முன்பு அது பரவும் உண்டுங்கள் இடது கையில் ஒரு வலியை நீங்கள் உணர்வீர்கள். பெரும்பாலான மக்கள் இதை சாதாரண தசைவலி என்று நினைத்து அதை கண்டு கொள்ளாமல் இக்னோர் செய்கிறார்கள். ஆனால் அதுதான் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு. சயின்ஸில் இதை ரெஃபர் பெயின் என்று அழைக்கிறார்கள். உண்மையில் நம் இதயம் மற்றும் கையில் உள்ள நர்வ் ஸ்பைனல் கார்டில் ஒரே இடத்தில் சந்திக்கின்றன. இதயத்தில் இருந்து ஒரு டிஸ்ட்ரெஸ் சிக்னல் வரும்போது நம் மூளை ஆரம்பத்திலே குழப்பம் அடைகிறது. வலி இதயத்தில் இருந்து வரவில்லை, கையிலிருந்து வருகிறது என்று அது நினைக்கிறது. சரியாக ஒரு கிராஸ் கனெக்ஷன் ஏற்பட்டது போல இது நடக்கிறது. இந்த குழப்பம் கைக்கு மட்டும் என்று நினைக்க வேண்டாம். சில நேரங்களில் இந்த வலி மற்ற இடங்களுக்கும் பரவலாம். இது ஜா, நெக் அல்லது பேக்கல்லும் உணரப்படலாம். வரப்போகும் ஆபத்தை இது உங்களுக்கு எச்சரிக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களுக்கும் இது பயணிக்கலாம். இந்த சிக்னலை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். எனவே ஒரு விசித்திரமான பாரம் அல்லது வலியை உணர்ந்தால் எந்த காயமும் இல்லாமல் உங்கள் இடது கை அல்லது ஜாவில் அதை இக்னோர் செய்யாதீர்கள். நான் சொல்வதை